பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் கொச்சைப்படுத்தியவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதாக இதுவரை வரலாறு இல்லை என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் திராவிடர் கழகம் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கி வீரமணி, மதுரை மாநாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் குறித்து தவறாக பேசியவர்களுக்கு அதிமுக கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் கொச்சைப்படுத்தியவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதாக இதுவரை வரலாறு இல்லை என்றும் அவர் கூறினார். அதிமுக முன்கூட்டியே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது என்றும் வீரமணி கடுமையாக சாடினார். இந்த மதுரை உதாரணத்திலேயே பெரியாரு, அண்ணா, கலைஞர் இதெல்லாத்தையும் போட்டு கொச்சப்படுத்துறீங்க. பெரியார் பிள்ளையார உடைக்கிற மாதிரி பிள்ளையார் ஒண்ணு அவரு 54 பண்ணாரு, யாரு மறந்து போச்சு, புது ஜனங்களுக்கு தெரியாது. நீங்க நல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க, புதிய ஜெனரேஷன்லாம் ரொம்ப நன்றி, அடிக்கடி பண்ணுங்க. ஏன்னா பெரியார் என்ன செஞ்சாரு, திராவிட இயக்கம் என்ன செஞ்சது, அது செஞ்சதுனால தானே இங்க நீ பிள்ளையார் அரசியல் பண்ண முடியல. அங்க மற்ற வடநாட்டில் அதை பண்றீங்க, அங்க ராமங்கதை நடக்குது, அங்கேயும் உங்களுக்கு ராமங்கதை நடக்கலையே. மிக முக்கியமா இந்த தடவை ராமர் நின்று அயோத்தியிலேயே உங்களால வெற்றி பெற முடியலையே, அதுதான் மிக முக்கியம். ஆனா இங்க சேலத்தில் என்னாச்சு, இதே மாதிரிதான் தேர்தலுக்கு முன்னால ராமர் 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 கிளப்புறீங்க. தேர்தலுக்கு முன்னால என்னாச்சு, ஐயோ திமுக தோத்து போகும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா ராமனை செருப்பால் அடிச்சாங்க. அது அடிச்சது 3 பேருக்கு முன்னால் தான் தெரியும், அடிக்கல யாரும். மேல விழுந்தது ஒரு தோழர் ஆத்திரப்பட்டவர், பின்னால் வந்த உருவத்தை காக்கணும். ஏன்னா பெரியார் மேல செருப்பு போங்க, அந்த கோபம் அவருக்கு வேற ஒண்ணுமே இல்லை.